Hello everyone. இந்த வீடியோல நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்ல யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 2 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். சோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 क्वेश्चन படிக்கணும். என்னன்னா செகுலரிசம் இன் இந்தியா, டிசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜியன், அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத்ஸ். இந்த 3 क्वेश्चन படிக்கணும். இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலரா. சோ ஒரு क्वेश्चन எழுதுறத இன்னொரு क्वेश्चन எழுதுற மாதிரி இருக்கும், ஒரு ரிப்பீட்டட் கண்டென்ட்டா தான் இருக்கும். சோ அப்படிதான் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கேன். சோ இந்த மூணுக்குமே தனித்தனி வீடியோ போடுறேன். இருந்தாலும் இதுல வர ஒரு சில கெட்டிங்ஸ் இதுல எழுதுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த ரெண்டுல வர கெட்டிங்ஸ் எல்லாமே இதுல எழுதுற மாதிரி தான் இருக்கும். சோ என்ன பண்றீங்கன்னா, வீடியோல என்னென்ன கெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. சோ கிட்டத்தட்ட செகண்ட் யூனிட் வந்து ஒரு क्वेश्चन படிக்கிற மாதிரி தான். இந்த ஒரு क्वेश्चन படிச்சாலே மூணுமே எழுதுற மாதிரி தான் இருக்கும். இந்த 3 क्वेश्चनக்குமே தனித்தனி வீடியோஸ் போடுவேன். சோ என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு கண்டிப்பா பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா செகண்ட் யூனிட் முடிச்சிடலாம், ஓகேவா? இப்ப இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகுலரிசம் இன் இந்தியானா என்னன்னு பார்க்கலாம். சோ பாருங்க, செகுலரிசம். ஃபர்ஸ்ட் செகுலரிசம்னா என்னன்னா, நான் எந்த ரிலிஜனுமே சார்ந்து இல்ல, எல்லா ரிலிஜனுமே ஒண்ணுதான். சோ எம்மதமும் சம்மதம் சொல்லுவாங்க. சோ அதான் செகுலரிசம். இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லாமே இதே கான்செப்ட் தான் வரும். சோ எந்த மதமும் ஒண்ணுதான், எல்லா மதத்துல உள்ளவங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் செகண்ட் யூனிட் ஃபுல்லாவே வரும். சோ அதுக்கு பேர் தான் செகுலரிசம்ங்கிறது. பாருங்க, செகுலரிசம் மீன்ஸ் the state has no official religion. சோ இங்க ஸ்டேட்ங்கிறது நாடை குறிக்குது, ஒரு கவர்மெண்ட்டை குறிக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அபிஷியலா இந்த ரிலிஜியன் சார்ந்ததுதான் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் ட்ரீட்ஸ் ஆல் ரிலிஜியன்ஸ் ஈக்குவலி. எல்லா மதத்தையுமே ஈக்குவலா தான் ஒரு கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் செகுலரிசம் சொல்லுது. எவ்ரி சிட்டிசன் ஹஸ் ஃப்ரீடம் டு ஃபாலோ அண்ட் பிராக்டிஸ் எனி ரிலிஜியன். சோ ஒரு நாட்டோட குடிமக்கள் வந்து எந்த ரிலிஜியனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அந்த குடிமக்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஆர் சூஸ் நாட் டு ஃபாலோ எனி ரிலிஜன். இல்ல எனக்கு எந்த மதமே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த குடிமக்கள் சொன்னாலுமே அதுக்கும் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படிங்கறத அந்த செகுலரிசம் சொல்றாங்க. இட் என்ஷூர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். சோ இப்ப சொன்ன மாதிரிதான், எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல மதமே வேண்டாம் அப்படின்னாலும் இருந்துக்கலாம். ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ஃபைட்ஸ். சோ ஒவ்வொரு மதத்துல உள்ளவங்களோட நம்பிக்கைக்குமே ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன். சோ ரிலிஜியனை வச்சு யாரையுமே தாழ்த்தி இருக்கக்கூடாது. சோ அப்படி டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது நடந்துச்சுனாலுமே அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். சோ அப்படி இருக்க ஒரு நாடு தான் செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதான் செக்குலரிசம்ங்கிறது. சோ நம்ம இந்தியா வந்து இப்படி செக்குலர் கண்ட்ரி, ஒரு செக்குலரிசமா இருக்கு அப்படிங்கிறது தான் செக்குலரிசம் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் ஸ்டேட். சோ ரிலிஜியனையும் ஸ்டேட்னா என்ன சொன்னேன், கவர்மெண்ட். சோ மதத்தையும் கவர்மெண்ட்டையும் தனித்தனியா வைக்கிறது தான் செகுலரிசம்லோட முக்கியமான இது. செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் ஸ்டேட் மீன்ஸ் த கவர்மெண்ட் டஸ் நாட் ஐடென்டிஃபை வித் சப்போர்ட் ஆர் ப்ரொமோட் எனி பர்டிகுலர் ரிலிஜியன். சோ அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாது. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ரிலிஜியன் தான் அப்படின்னு யாரும் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ரிலிஜியனுமே சப்போர்ட் பண்றதோ ப்ரொமோட் பண்றதோ இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாம எல்லா மதமும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், ஓகேவா? The functioning of the state should remain independent from the religious influence. So ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, எந்த மதத்தையுமே சாராம இந்த மதத்துக்காக இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கணும், ஓகேவா? This separation helps prevent religious domination and maintains neutrality in public affairs. So இத மாதிரி ஒரு ரிலிஜியனும் கவர்மெண்ட்டும் தனித்தனியா இயங்குச்சு அப்படின்னா ஒரு ரிலிஜியஸ் டாமினேட்டா இருக்கக்கூடாது. இந்த நாடுனா இந்த மதம் தான் அப்படின்ட்டு எதுவுமே டாமினேஷனா இருக்கக்கூடாது. எல்லா மக்களுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு நியூட்ரலிட்டியா இருக்கலாம், ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம இந்திய நாடு இருக்குது, எல்லா மதமும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் இந்திய நாடு இருக்குது. இதான் செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். சோ எந்த மதத்தினாலும் மக்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. Freedom of religion is a fundamental right that allows every individual to follow, practice and express their religious beliefs freely. So அந்த நாட்டுல உள்ள மக்கள் வந்து எந்த மதத்தினாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். It also includes the right to change one's religion or choose not to follow any religion at all. So ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறதுக்கான உரிமையும் கொடுக்குது. அதே மாதிரி இல்ல எந்த மதத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையும் கொடுக்குது. சோ இதான் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். அடுத்து மூணாவது, ஈக்குவல் சிட்டிசன்ஷிப். சோ ஈக்குவல் சிட்டிசன்ஷிப்னா இந்த நாட்டுல உள்ள குடிமக்கள் எல்லாருமே ஒண்ணுதான். அவங்க எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலுமே எல்லா குடிமக்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப்.
Equal citizenship means that every person in the country, regardless of their religion, அவங்க எந்த மதத்துல உள்ளவங்களாலும் நேற்று போட்டோம், ஆனா நம்ம கண்ட்ரில ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா have same rights and opportunities. அவங்களுக்கு ஈக்குவலான உரிமை தான் இருக்கும், ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும். ஸோ இதான் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப். The state should not discriminate against individuals based on their religion's identity. ஸோ ஒரு மதத்தை சார்ந்தவங்கன்னு பார்த்து ஒரு ஸ்டேட் செயல்படக்கூடாது. அண்ட் ensures fairness in law and governance. ஸோ சட்டத்திலையும் கவர்மெண்ட்லயுமே ஒரு ஒழுங்கா இருக்கணும். ஸோ எல்லாருமே சமங்கிற மாதிரி அந்த சட்டம் இருக்கணும். ஸோ இதான் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? அடுத்த 4வது ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி. ஸோ ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டினா நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு, நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ரிலிஜன்ஸ் இருக்கு, இல்ல நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். ஸோ இதான் pluralistic society சொல்றாங்க. நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? A pluralistic society is one where people of different religions, cultures, languages and traditions live together with mutual respect. So இப்படி நிறைய மதத்துல உள்ளவங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல வேற மொழி பேசுறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டுல ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாரும் இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. So அதான் pluralistic society. It encourages mutual respect and cooperation among diverse communities. So இப்படி எல்லா கம்யூனிட்டிஸ்க்கு நடுவுலயுமே ஒரு கோஆபரேஷன், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. It promotes peaceful coexistence and strengthens national unity. So இப்படி எல்லாருமே ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த சண்டையுமே இல்லாம ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ இது ஒரு நம்ம தேசியத்துல உள்ள ஒரு ஒற்றுமையை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதான் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டிங்கிறது. நிறைய கல்ச்சர்ல உள்ளவங்க சேர்ந்து ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்குலர் கவர்னன்ஸ். ஸோ செக்குலர் கவர்மெண்ட்ஸ்னா நம்ம சொன்ன மாதிரி தான், கவர்மெண்ட் செக்குலரா தனித்துவமா செயல்படணும், எந்த ரிலிஜனையும் சேர்ந்து இருக்காம தனித்துவமா செயல்படணும். Secular governance ensures that the government decisions are based on the constitutional principles of equality, justice and fairness rather than any religious beliefs. So secular governance என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் நம்மளோட சட்டத்துக்கு இணங்க தான் செயல்படணுமே தவிர எந்த மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும், எல்லாத்துக்குமே எல்லா உரிமையும் கிடைக்கணும், அத மாதிரிதான் கவர்மெண்ட் இருக்கணும், எந்த மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதான் செக்குலர் கவர்னன்ஸ். The functioning of the state should remain independent from religious influence. So மதத்தை சார்ந்து இல்லாம தனித்துவமா இருக்கணும், அப்படிதான் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். இதான் செக்குலர் கவர்னன்ஸ். ஓகேவா? சோ சிம்பிள் தான். நெக்ஸ்ட் செக்குலர் எஜுகேஷன். Educational secularism refers to providing education that is free from religious beliefs. So secular education வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி இடத்துலயுமே ஒரு ரிலிஜியனை சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த ஸ்கூலும் எந்த காலேஜுமே ஒரு ரிலிஜியனை சார்ந்து இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஃப்ரீடமோட எஜுகேஷன் கொடுக்கணும். எந்த ரிலிஜியனா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத எஜுகேஷனல் செக்குலரிசம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஸ்டடி டுகெதர் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய ரிலிஜியன்ஸ்ல உள்ளவங்களும் சேர்ந்து ஒன்னாதான் படிப்பாங்க. இது மூலமா ஹெல்பிங் தம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் பிலீஃப்ஸ். சோ ஒவ்வொருத்தவங்க நம்பிக்கை வேற வேற இருக்கும். அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன வயசுலயே அவங்க எல்லாமே புரிஞ்சு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்து வருவாங்க. ஓகேவா? சோ இதான் செக்குலர் எஜுகேஷனோட ஒரு முக்கியமானது. It encourages tolerance and prepares students to become responsible citizens in a diverse society. So tolerance ஒரு சகிப்புத்தன்மை. சோ அவங்களோட நம்பிக்கை வேற எதா இருந்தாலுமே எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா படிக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நம்ம நாட்டோட ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா மாத்தி கொண்டு வரும். சோ இதுதான் செக்குலர் எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் செக்குலரிசம் இன் இந்தியா. ரொம்ப சிம்பிள் தான். இந்த 6 கெட்டிங் தான் இருக்கு. இந்த 6மே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த 6 கெட்டிங்ல தான் ஒரு சிலது அப்படியே ரிப்பீட்டடா வரும். அடுத்தடுத்த கொஸ்டின்ல இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லாமே இதே கான்செப்ட் தான். மதமும் கவர்மெண்ட்டும் தனித்தனியா இயங்கணும், இந்த ஒரே கான்செப்ட் தான் இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லாவே இருக்கும். சோ இந்த 6 கெட்டிங்க வச்சு நம்ம கிட்டத்தட்ட எழுதிடலாம். ஓகேவா? சோ 1-2 கெட்டிங் தான் எக்ஸ்ட்ரா வரும். சோ எல்லாமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சோ ரொம்ப ஈஸியான செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ஸ்டேட்னா மதமும் கவர்மெண்ட்டும் தனித்தனியா இருக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்னா எல்லாத்துக்குமே எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்றதுக்கான சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்து ஈக்குவல் சிட்டிசன்ஷிப்னா எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஈக்குவலான உரிமை இருக்கணும். அடுத்து ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டினா நிறைய கல்ச்சர்ல இருந்து இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரேதான் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து செக்குலர் கவர்னன்ஸ் சொன்னவாதான், கவர்மெண்ட் தனித்துவமா செயல்படணும், சட்டத்துக்கு இணங்க தான் செயல்படணுமே தவிர எந்த மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது.
அடுத்த செகுலர் எஜுகேஷன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே ஒரு செகுலரா இருக்கணும், எந்த மாதிரி சார்ந்து இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மற்ற மதத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையை வந்து எல்லாரோட இதையுமே ரெஸ்பெக்டோட புரிஞ்சு நடந்துப்பாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான் செகுலரிசம் இன் இந்தியாங்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதை படிச்சிட்டீங்கனால இந்த செகண்ட் யூனிட் வந்து முக்கால்வாசி முடிச்ச மாதிரி தான். ஓகேவா? சோ அடுத்தடுத்த வீடியோல நீங்க என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே போதும், ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.